அந்த ட்ரீம்ல நான் இருக்கேனா? இருக்க ஒரு ஓரமாவா தாண்டி இருக்க? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ஒரு வீடியோ எடிட்டிங்கை எப்படி விஎன் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு எடிட்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த விஎன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ தான். உங்களுக்கு கினைமாஸ்டர் எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% ஃப்ரீ தான். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாமே. ஸோ இந்த லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சப்போஸ் நாம் கொடுக்கக்கூடிய மியூசிக் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண தெரிலனா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நாம் கொடுக்கக்கூடிய இமேஜஸ் டெம்ப்ளேட் லிரிக்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இப்போ ஃபோட்டோவில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோக்கு மூவ் பண்ணும்போது எல்லோ கலர் அவுட்லைன் வரும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எந்தெந்த ஃபோட்டோக்கு எஃபெக்ட் அண்ட் சேஞ்சஸ் பண்ணுமோ இந்த மாதிரி மூவ் பண்ணியே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே 1 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கனாலே இப்போ டேரெக்டாகவே நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் 1 செகண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே இந்த 1 செகண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ எல்லாத்தையுமே அந்த 1 செகண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோட ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட்ன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஃபோட்டோ விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தேர்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடுங்க. ஓகேவா? ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு தேர்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடுங்க. மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஜூம் அவுட்னு இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோ விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடுங்க. இந்த ஸ்பின் அவுட்ன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ ஒரு எஃபெக்ட் நம்ம ஃபோட்டோக்கு ஆட் பண்ணியாச்சு. இன்னும் மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருப்போம். ஸோ இப்போ அந்த ஃபோட்டோ மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் 02ன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு.
அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு வந்து மூவ் ஆகிடுங்க. மூவ் ஆனதுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் 0:2ன்ற எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் சொன்ன மெத்தடில் கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து நாம் சொன்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இப்போ வந்துடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டைம் லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கரை வச்சு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளெண்டிங்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டபுள் டிக் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணாதீங்க. இந்த சிங்கிள் டிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டைம் லைனை ஃபஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய சாங்குக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து டேரெக்டாக வெப்சைட்குள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த சாங் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாங் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எஃப்பிஎஸ் எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த ஒரு வீடியோ இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சேவ் டு ஆல்பம்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோ உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும். ஸோ இதே சாங்கை வச்சு நீங்கள் அலைன்மோஷன் ஆப்பில் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய தமிழ் ஷாரன் எடிட்டிங் சேனல் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அலைன்மோஷன் ஆப்லையுமே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video to top. Bye bye.